ஓம் நம சிவாயம் வாழ்க சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மேட்ச் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா வெர்சஸ் இங்கிலாந்து ஃபோர்த் ஓடிஐ மேட்ச். ஸோ ஜோதிட கணிப்பு ரீதியாக யாருக்கெல்லாம் ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதே மாதிரி யார் வெற்றி பெறுவதற்கான அமைப்பு இருக்குது, ஆறுடம் ஆறு என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம ஜோதிட கணிப்பு ரீதியாக பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி முழுசாக நம்மளால் வீடியோ போட முடியுமா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஏன்னா ஜோதிட தொழில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நிறையா ஜாதகங்கள் இருக்கிறதுனால அதை அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ளேயும் இருக்கேன். ஸோ அதுவும் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இந்த ப்ரிடிக்ஷனும் நம்ம கொடுத்தாகணும். நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறீங்க, போடுங்க சார், வீடியோ போடுங்க சார்னு கேட்குறீங்க. எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் நம்ம டெலிகிராம் சேனல் வச்சுருக்கோம். ஸோ நமக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னா வீடியோ போட முடியல அப்படின்ற பட்சத்தில் கூட நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் எடுத்து வச்சிடுறோம். நம்ம வந்து டெலிகிராம் சேனலில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த உமன்ஸ் ப்ரீமியர் லீக் எல்லாம் இப்போ நமக்கு நல்லா போய்கிட்டு இருக்கு, நம்ம கொடுத்துட்ருக்கோம். எக்ஸ்ட்ரா மேட்சஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் ஒரு ஜாக்பாட் மேட்சஸ் அந்த மாதிரி இருந்துச்சுனாலுமே நம்ம ஒரு வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸுங்கிறத நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ வேணுங்கக்கூடிய நண்பர்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்புக்கு வாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான மேட்ச் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாங்க. ஆஸ்திரேலியா வெர்சஸ் இங்கிலாந்து ஃபோர்த் ஓடிஐ மேட்ச். இந்த மேட்ச்சுங்கிறது எங்கே நடக்குதுன்னா கடாஃபி ஸ்டேடியம், லாகூர், பாகிஸ்தானில் நடக்குது. சரிங்களா? ஏறக்குறைய இந்திய நேரப்படி 2:30 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய மேட்ச் பாகிஸ்தான் நேரப்படி கரெக்டாக ஒரு 2 மணிக்கு இந்த மேட்ச்சுங்கிறது ஆரம்பிக்குது. இந்த மேட்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டை மற்றும் மூலம், புதன் மற்றும் கேது ஆதிபத்திய கிரகங்களுடைய அமைப்பில் இந்த மேட்ச்சுங்கிறது முழுக்க நடக்குது. அதே மாதிரி தசமி திதியில் இந்த மேட்ச் முழுக்க நடக்குது. ஸோ இந்த 2 நட்சத்திரங்கள் வருது அப்படிங்கிற பட்சத்திலேயே நம்மளுடைய கணிப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அது இந்த ப்ரிடிக்ஷன்ஸ் துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ப்ரிடிக்ஷன்ஸ் கரெக்டாக வர அளவுக்கு நம்ம எடுத்திருக்கோம். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் வெற்றி பெறுவதற்கான அமைப்பு இருக்குது அப்படிங்கிறதும், அதே மாதிரி ட்ரீம் டீமில் யார் வர்றாங்க அப்படிங்கிறதுக்கான யாருக்கெல்லாம் அமைப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ட்ரீம் டீம் யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர், ஜே இங்கிலீஷ், டிராவிஸ் ஹெட், பி டக்கட், லபுஸ்டேன், ஹாரி ப்ரூக், லிவிங்ஸ்டோன், சி கொனாலி, ஆடம் ஜாம்பா, பி கேர்ஸ், நாதன் எல்லிஸ். ஸோ இந்த ஒரு 11 பேருக்கு ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட், வைஸ் கேப்டன் எல்லிஸ். ஸோ இவங்க 2 பேரில் மாற்றி கூட வரலாம். ஸோ இதுதான் அவங்க பர்சன்டேஜ் கணக்காக ஜோதிட கணிப்பு ரீதியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஓரளவுக்கு பலமாக இருக்குது. சரிங்களா? ஆப்ஷனலாக யாருக்கெல்லாம் நல்லா இருக்குது, ஏன்னா இப்போ யாரும் உள்ள பிளே லைன்ஸ் அவுட்டில் வருவாங்க, யார் வரமாட்டாங்கன்னே நமக்கு தெரியாது. ஸோ ஓவரான கணிப்பு தான் இது. ஆனால் நம்மளுடைய கேப்டன் சேஞ்ச் ஆனாங்க அப்படின்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ கேப்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாஸ் பட்லரும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் வந்து ஸ்டீவ் ஸ்மித். ஸோ இவங்க 2 பேரும் இருந்தால் மட்டும்தான் இந்த கணிப்பு கரெக்டான முறையில் இருக்கும் ஓரளவுக்கு. சரிங்களா? இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுவதற்கான அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு ஆஸ்திரேலியா அணி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. சரிங்களா? ஸோ சரிங்க, ஆறுடம் ஆறு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து பேட்ஸ்மேன் மற்றும் ஆல்ரவுண்டர், ஸோ இவங்களுடைய டாமினேஷன் மேட்சாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு 2வது ஆறுடம் சொல்லுது. 3வது ஆறுடம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டட் ஸ்கோர் வந்து 270 to 330+ ரன்ஸ் வரதுக்கான அமைப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. அதே மாதிரி 2 பேட்ஸ்மேன் 100+ ரன்ஸ் அடிப்பாங்க, 2 பேர் செஞ்சுரி போடுறதுக்கான அமைப்பு இருக்குது அப்படின்னு ஆறுடம் 4 சொல்லுது. ஆறுடம் 5 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 3 இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் வந்து டக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 6வது வந்து பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் வந்து 1 பேட்ஸ்மேன் வந்து 150+ ரன்ஸ் அடித்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது 150 ரன்ஸ்க்கு மேலே ஒரு பேட்ஸ்மேன் அடித்து அவர் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறதுக்கான அமைப்புகள் இருக்குது. ஸோ இதுதான்
இன்னைக்கான இந்த மேட்ச்சுக்கான ஆர்டர் சரிங்களா? ஏன்னா இப்போ வந்து இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட் ஒரு இதில் போகும்போது மட்டும்தான் நமக்கு கணிப்பு ஓரளவுக்கு நம்ம பண்ண பிடிக்கும். ஏன்னா யார் உள்ள கொண்டு வருவாங்க, யார் வெளியே கொண்டு போவாங்கன்னே நம்மளால சொல்ல முடியாது. அப்படிங்கும்போது முடிஞ்ச அளவுக்கு நம்ம எடுத்து கணிச்சு சொல்றோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்க. இப்போ உமன்ஸ் பிரீமியர் லீக்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் டெலிகிராம் சேனல்ல. அதெல்லாம் நல்லாவே போயிட்டு இருக்கு. ஏன்னா நமக்கு தெரியும் மேக்ஸிமம் இந்த பிளேயர்ஸ் விளையாடுவாங்க, இவங்க தான் உள்ள கொண்டு வருவாங்கன்றது தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பட் வந்து இந்த மாதிரி மேட்சஸ்லாம் வந்து யாரை உள்ள கொண்டு வருவாங்க, யாரை கொண்டு வர மாட்டாங்கன்றது நமக்கு ஒரு டவுட்ஃபுல்லா இருக்கிறதுனால, நமக்கு ப்ரிடிக்ஷன்ஸ்ல சம் சேஞ்சஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? ஆ நன்றி நண்பர்களே. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நம்ம வீடியோ பார்க்குறீங்க, லைக் போடக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலுமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. யாருக்காவது வந்து நமக்கு சேனல் நம்முடைய ஆ ப்ரிடிக்ஷன்ஸ் வேணும், நம்ம ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படிங்கிற நண்பர்கள் கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் சேனலை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சில டைம் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்படிங்கிறத நம்ம கொடுப்போம். சில நேரங்களில் வந்து நம்மளால் எப்படின்னா பெய்டு பண்ணி நம்ம கொடுப்போம். அதாவது இந்த உமன்ஸ் பிரீமியர் லீக் அடுத்ததாக வரக்கூடிய மேட்சஸ் எல்லாமே அப்படியே பண்ணிட்டு இருக்கோம். இது வேணுங்கிற நண்பர்கள், இந்த ட்ரேடிங் துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வேணும்னா வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? நன்றி நண்பர்களே. இந்தியா வர்சஸ் பாகிஸ்தானுடைய அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே. வணக்கம்.